பா பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பிளாஸ்டிக் கப்பு சாப்பிட்ட டீ கிளாஸு எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போட்டு வச்சுருக்காங்க. ரொம்ப பயங்கரமான ஆளுங்க தாங்க நம்ம ஆளுங்க. காய்ஸ் இப்போ தான் நம்ம முக்கியமான இடத்துக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், கீழே அப்படியே பார்த்து வரணும், இல்லைனா கால் மாட்டிக்கும். இங்கே பாருங்கள் காய்ஸ், பீரங்கி குண்டு இருக்குது வந்து பார்த்தீங்களா, 1845 எப்படி இருக்குது பாருங்கள். அங்கே ஒன்று இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த ஒரு பில்டிங்குள்ளே போய் பார்ப்போம் என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூல்லேருந்து அந்த பசங்க இருந்தாங்க. அதனால தான் நான் அங்கே வீடியோ எடுக்கலை. இங்கெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்களா என்ன கைஸ் இது? ஓ, அந்த சைடு இருக்குது கைஸ் என்ட்ரன்ஸ். அருங்காட்சியக கலையரங்கம் அப்படின்னு போட்டிருக்கு. ஓ, இதுதான் என்ட்ரன்ஸ் போல் கைஸ். நான் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடு இருந்து நான் உங்களுக்கு காமிச்சேன். இங்கேயும் வருந்து பாருங்கள் பீரங்கி குண்டு. உள்ளே என்ன இருக்குன்னு வந்து பார்க்குறீங்களா? உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பிளாஸ்டிக் கப்பு சாப்பிட்ட டீ கிளாஸு எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போட்டு வச்சுருக்காங்க. ரொம்ப பயங்கரமான ஆளுங்க தாங்க நம்ம ஆளுங்க. உள்ளே என்ன இருக்குது? இன்னும் ஒரு தியேட்டர் இருக்குது போல் கைஸ். என்னதான் இருக்குன்னு நம்ம போயிட்டு பார்ப்போம். இப்படி இருக்கு பாருங்க கேட்டு. காய்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா தியேட்டராங்க கைஸ். இதுக்குள்ளே நம்ம போயிட்டு பார்க்கலாம். 400 கொடுக்கணுமா? சூப்பர். 400 எங்கே கைஸ் இருக்குது? பட்ஜெட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற காரணத்தினால் நம்ம இன்னும் இந்த சைடு போவோம். ரொம்ப பெருசு போல் கைஸ். கண்டிப்பாக நீங்கள் இந்த ஒரு வீடியோ பார்ட் 2 தான், 2 பார்ட்டாக தான் பார்ப்பீங்க. இந்த சைடு வந்து பாருங்கள். என்னது இது? இந்த சைடு போகணுன்னு போட்டிருக்கு. ஓகே போவோம். ஓ, பீரங்கி குண்டு பாருங்கள் கைஸ். ஓகே, ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஒரு கட்டையை வச்சு அடைச்சிட்டு இருக்காங்க. அதுவும் நல்லா தான் இருக்குது. அடைச்சதும் ஓகே தான். இந்த இடத்துல வந்து பாருங்கள் மியூசியம் மால்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாடகைக்கு விடுறாங்களாம். இந்த சைடும் ஏதோ ஒரு வழி மாதிரி இருக்குது. ஆனால் இதுக்குள்ளே ஓகே, இதுக்குள்ளே யாரோ உள்ள வேலைப்பாடுகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு போல். முகப்பு கட்டிடம், அரசு அருங்காட்சியகம். இப்போ தான் நம்ம முக்கியமான இடத்துக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். வேறு எல்லாம் இருக்குது போகுது. இதுக்குள்ளே தான் எனக்கு தெரிஞ்சு அந்த இதுவுள்ள டைனோசர் எலும்பு கூடலாம் இருக்கணும். பார்ப்போம் இருக்குதான்னு சொல்லிட்டு. ஆனால் வெளியே வந்து பார்த்திங்களா நம்ம இந்த எலிஃபேண்ட்டா, ஆமாம் எலிஃபேண்ட்டுடைய ஸ்டாட்யூலாம் இருக்குது. இதுக்குள்ளே போகணும் போல். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த சைடுலேருந்து வருவோம். சின்ன ஒரு தேல் மாதிரி ஒரு சிலை இருக்குது. டைனோசர் படம் போட்டு உள்ளே போகணும்னு காட்டுது. அப்படியே இந்த சைடு எலிஃபேண்ட்டெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இங்கே ஒரு மரம் இருக்குது பாருங்கள், ரொம்ப பெரிய மரம். இது எலிஃபேண்ட்டு. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா என்னமோ ஒரு சிலை ஒன்று இருக்குது. சரி ஓகே, இப்போ நம்ம உள்ளே போகலாம். எல்லோரும் போகிறாங்க, நம்மளும் போவோம். இதிலே போட்டு இருக்குங்க பாருங்கள் கைஸ். இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா காயின்ஸ் கேலரி. இதுக்குள்ளே மெயின் பில்டிங். ஓகே, இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபோன் அலோடு இல்லை கைஸ். ஸோ அதனால் நம்ம மட்டும்தான் போக முடியும் கைஸ். இந்த ஒரு இடம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா சிற்பங்கள் தான். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே யாரும் ஃபோட்டோவும் வீடியோவும் எடுக்கக்கூடாது. ஸோ இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் மாதிரி காட்டுறேன் பாருங்களேன். நிறைய ஃபாரினர்ஸும் வந்திருக்காங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அது எனக்கு எதிர்க்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 250 டிக்கெட்டு. ஸோ ஃபாரின்லேருந்து யாராச்சும் இங்கே வந்து விசிட் பண்ணுறாங்கன்னா 250 டிக்கெட்டு கைஸ். அதையும் தெரிஞ்சுக்கோங்க. இந்திய எழுத்துக்களின் வளர்ச்சி. ஸோ இப்போ நம்ம அதுக்குள்ளே தான் நம்ம போவோம். இந்த ஒரு இடத்துக்குள்ளே நம்ம அந்த தமிழ் எழுத்துக்கள்லாம் இருக்குது வந்து பார்த்திங்களா. இந்த ஓலைச்சுவடியெலாம் இருக்குது பாருங்களேன். வேறு லெவலாக இருக்குது பாருங்கள் அந்த ஓலைச்சுவடிலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஓலைச்சுவடி தான். இதுக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ எப்படி இருக்குது பார்த்திங்களா. ரொம்ப பெருசாக இருக்குது பார்த்துங்க, பயங்கரமாக. அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஓலைச்சுவடி தமிழ் எழுத்துக்கள் அந்த காலத்தில் இருந்தது. எப்படி இருக்குது பாருங்களேன். பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல டெவலப்மெண்ட் ஆஃப் தமிழ் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுன்னா ஒரு பேனர் இருக்குது. நீங்கள் இந்த ஒரு மியூசியம்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இது உண்மையிலே ஒர்த்துன்னு தாங்க சொல்லணும். இந்த ஒரு இடம் இந்த ஒரு இடமே வேறு லெவலாக இருக்குது வந்து பார்த்தீங்களா. பிரம்மாண்டமாக இருக்குது கைஸ். நாலாம் சக்கரை மாதிரிலாம் இருக்குது பாருங்கள். அப்படியே நம்ம உள்ளே போகலாம். இதுக்குள்ளே பார்த்தீங்களா கைஸ், இந்த ஏனை தந்தம், எலும்புக்கூடு, இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது பாருங்கள்.
எவ்வளோ பெரிய எலும்பு கூடு வந்து பார்த்தீங்களா. இதெல்லாம் நம்ம கேமரா எடுக்கக்கூடாது. ஸோ கேமரா எடுக்கணும்னா தனியாக காசு காட்டணும். பெண் யானையின் எலும்பு கூடு எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். வேறு லெவலாக இருக்குது கைஸ். இந்த ஒரு எலும்பு கூடு தான் திமிங்கலம் கைஸ். இது நான் கூட வேறு என்னமோ டைனோசர்னு நினச்சேன். இது ஃபுல்லாக எலும்பு கூடு தான் கைஸ். இந்த ஒரு இடத்துல பாருங்கள் தவளையோட எலும்பு கூடு, என்னென்னமோ எலும்பு கூடு இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்களா, ஆமாம் பாருங்கள் மெரின் டர்ட்டில் எவ்வளோ பெருசாக இருக்குது வந்து பார்த்தீங்களா. பிரம்மாண்டமாக இருக்குது கைஸ். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எலும்பு கூடு தான், ஆமையோட எலும்பு கூடு. வேறு எவ்வளோ இருக்குது பாருங்கள். முதலையோட எலும்பு கூடு பார்த்தீங்களா, தொங்க விட்டுருக்காங்க. இதெல்லாம் தலைகள். அப்படியே நான் உங்களுக்கு வேகமாக காட்டுற மாதிரி குரக்கடையிலுடைய தலை. இப்போ தான் கைஸ் நம்ம முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம். பார்த்தீங்களா, இதெல்லாம் என்னது, நம்ம ஒரு குருவி கைஸ். இது பருந்து. இதுவும் பருந்து தான். இதுவும் செம்பருந்து. இதெல்லாமே பருந்து வகையா. இது கழுகு கைஸ். பயங்கரமாக இருக்குது பார்த்தீங்களா கழுகு. இது மயில், காடை, கோழி. இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இது தாமரை கோழி எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். டெமாயின் கொக்காங்க கைஸ் அது பேர். ஓகே, அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா புறா இருக்குது பார்த்தீங்களா. புறான்ற வேறு என்னமோ கைஸ். அது வரகு கோழி எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். ஓகே, இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கோழிகளா, ஆமாம் கோழி கொக்கு அதெல்லாம் தான் இருக்குது. உபக்கொத்திகளா, உப்பு கொத்திகள் என்னம்மா கைஸ், நல்லாயிருக்கு பாருங்கள். உள்ளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த முட்டைலாம் கூட வச்சுருக்காங்க. சரி ஓகே, இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா மெயினான ஒரு இடமே வரப்போகுது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா டைனோசர். ஸோ தெரியுதுங்களா உங்களுக்கு, டைனோசர் இது வரைக்கும் பாருங்கள். டைனோசர் இல்லை கைஸ், அது யானை. நான் கூட டைனோசர்னு நினச்சேன். இங்கே பாருங்கள் கைஸ், சிப்மான்சி குரங்கு பாருங்கள். சென்னை லேங்கூர். பயங்கரமாக இல்லை குரங்கு. பக்கத்தில் என்னமோ என்னது இது, டால்ஃபின், கடற்பசு, புலி, இது புதற்காட்டு பூனை, இது நீலகிரி வரையாடு, காட்டுப்பன்றி வேட்டையாடுறது வந்து பார்த்தீங்களா அப்படியே எடுத்துருக்காங்க பாருங்கள். வேறு லெவலாக இருக்குது கைஸ். இதுவும் பாருங்கள் குட்டி கீழே காலு கீழே நம்ம பண்ணிகிட்டு இருக்குது. தலை புலியின் தலை. இங்கே பாருங்கள் எலும்பு கூடு வேறு லெவலாக இருக்குது வந்து பார்த்தீங்களா. யானையோட எலும்பு கூடு பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். முன்னாடி தான் அந்த தந்தம் இருக்குது. ஸோ இந்த தந்தத்தெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரில. அங்கே பார்த்தீங்களா ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணி வச்சுருக்காங்க எலும்புகள்லாம் கீழே விழாமல் இருக்கிறதுக்கு. காலை வந்து பாருங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது, பெருசாக. டேங்கப்பா பயங்கரமாக இருக்குது கைஸ், வேறு லெவலு. இங்கே பாருங்கள் கழுதைப்புலி. லியோ படத்துக்கு அப்புறம் இப்போ தான் நான் நேரில் பார்க்குறேன் கழுதைப்புலியை. நீங்களும் பார்த்துக்கங்க. பக்கத்தில் பாருங்கள் கரடி கைஸ். இந்த ஒரு கரடிலாம் எங்கள் தெருவிலலாம் கூட்டிகிட்டு வருவாங்க கைஸ். நீங்கள் எதுக்கு நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். 90s கிட்ஸாக இருந்தால் நீங்கள் இந்த மாதிரியான ஒரு கரடியை உங்கள் தெருவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பக்கத்தில் காட்டு நாய். இது பாருங்கள் ரக்குனா, மங்குஸ், கீரிப்பிள்ளை கைஸ். கீரிப்பிள்ளை. இந்த சைடு வருவோம், நீர் யானை. இங்கே பாருங்கள் காட்டுப்பன்னி, செங்கரடி பூனை. எனக்கு தெரியுது நீ ஏன்டா நீ பொறுமையாக காட்டுறதுனால வேக வேகமாக ஏன்டா திருப்பிடுறேன்னு. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப நேரம்லாம் வீடியோ எடுக்க முடியாது. அதனால தான் நான் உங்களுக்கு டக்குன்னு அப்படியே காட்டிடுறேன். ஆஃப்ரிக்கன் சிங்கம். இந்தியாவில் ஒரு ஆஃப்ரிக்கன் சிங்கமா, பயங்கரமாக இருக்குது கைஸ் கண்ணே. இங்கே பாருங்கள் ஆடு நம்மளையே பார்க்குது பாருங்கள். என்னன்னு கேளுங்க அந்த ஆட்டை. இவன் பாருங்கள், இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஆட்டோடைய தோலை உரித்து அந்த ஆடு மாதிரியே செட் பண்ணி வச்சுருக்காங்க. மேலே பாருங்கள் மண்டை ஓடு இருக்குது பார்த்தீங்களா, எருமை மாட்டு மண்டை. எவ்வளோ பெருசாக இருக்குது மண்டை. இங்கே பாருங்கள் கடம்பை மான். பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். அங்கே பாருங்கள் தைச்சிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ஒரு கழுத்தில் எல்லாம் அப்படியே விரிசல் விட்டுருக்கு பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா நம்ம அந்த பாம்புகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பதப்படுத்தி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இது என்ன பாம்பு இது, நல்லாயிருக்கு பாருங்கள். ரேட்டில் ஸ்னேக். நம்ம டிஸ்கவரி சேனலில் பார்த்தது, நல்லாயிருக்கு. ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாம்பு வகைகள் தான். இந்த ஒரு பாம்பு பார்த்தீங்களா, நான் இந்த சாக்லேட் கலரில் இருக்குது பாருங்களேன். இது கண்ணாடி விரியன், அதனால தான் கண்ணாடியில் வச்சுருக்காங்க போல்.
அது பார்த்தீங்களா, அது முதுகுலெல்லாம் எப்படி இருக்குன்னு. இதெல்லாம் உண்மையான மீனை பிடிச்சி அதோடைய தோலை மட்டும் கட் பண்ணி இந்த மாதிரி செஞ்சுருக்காங்க.